ஹலோ இங்கிலீஷ் ஆஸ்பிரண்ட்ஸ், குட் டே. நம்ம இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் ஒரே நிமிடத்தில் ஆங்கிலம் அப்படின்னு ஒரு விஷயம் போட்டிருப்போம். அதில் ஒரு பகுதி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது. அதாவது நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னு சொன்னால், ஃபஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன், சப்ஜெக்ட், வெர்பு, காம்ப்ளிமெண்ட் அப்படி இந்த மாதிரி விஷயங்களை, கிராமர் சம்மந்தப்பட்ட விஷயங்களாம் பெருசாக கவலைப்பட்டுக்காமல் உடனே கடன்னு பேச போகிறோம். ஒரே ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் வச்சுக்கிட்டு, அது என்ன அப்படின்னா பாஸ்ட் பார்ட்டிசிபிள். நம்ம கேள்விப்பட்டிருப்போம், கோ வென்ட் கான், ரைட் ரோட் ரிட்டன் அப்படின்னு. இந்த கான் ரிட்டன் அந்த மாதிரி வார்த்தைகள் தான் நம்ம பாஸ்ட் பார்ட்டிசிபிள்னு சொல்கிறோம். இந்த பாஸ்ட் பார்ட்டிசிபிள் சம்மந்தமாக இன்னமும் நீங்கள் தெரிஞ்சுக்க விரும்புனீங்கன்னா, நம்ம பாஸ்ட் பார்ட்டிசிபிள்னே ஒரு வீடியோ போட்டிருப்போம், அதை போய் பாருங்கள். இப்போ நம்ம பேசலாம். எங்க சொல்லுங்கள். 2 புத்தகம், 2 books, 4 புத்தகம், 4 books, 7 புத்தகம், 7 books. இப்போ நீங்கள் 2, 4, 7 வார்த்தையை மாற்றினீங்க. எதனாலனா தமிழில் வார்த்தை மாறு. ஸோ தமிழில் வார்த்தை மாற இங்கிலீஷ்லேயும் மாறும். அது மட்டும் இல்லை, தமிழில் எந்த வார்த்தை மாறுதோ அதுக்குரிய வார்த்தை மட்டும்தான் இங்கிலீஷில் மாறும். நம்ம 2ங்கிறத தான் 4, 7ன்னு மாற்றணும். அப்போ அதுக்குரிய வார்த்தை என்னென்னா 2, 4 அப்படிங்கிற வார்த்தை 4, 7 அப்படின்னு சொல்லி மாறிச்சு. நம்ம புத்தகம் அப்படிங்கிற வார்த்தையை மாற்றலை. அதனால் நம்ம இங்கிலீஷில் சொல்லும்போதும் அதுக்குரிய வார்த்தையான புக்ஸ் அப்படிங்கிறத மாற்றலை. இது கிராமரா, காமன் சென்ஸா? காமன் சென்ஸ். இந்த காமன் சென்ஸை வச்சே நம்ம மொத்த இங்கிலீஷையும் பேசிட முடியும். வாங்க கண்டனுக்குள்ளே போகலாம். எங்க நான் சொல்கிறது அப்படியே சொல்லுங்கள். ஹேவ் யூ. இப்போ நான் இந்த கூட என்ன வார்த்தை சொல்கிறனோ அதை அதனுடைய பாஸ்ட் பார்ட்டிசிபிளுக்கு மாற்றி கூட ஒட்ட, கடைசியில் கூட ஒட்ட வச்சு சொல்லுங்கள். நீ எழுதிட்டியா? ஹவ் யூ ரிட்டன்? நீ சாப்பிட்டியா? ஹவ் யூ ஈட்டன்? நீ எடுத்துட்டியா? ஹவ் யூ டேக்கன்? நீ கொடுத்துட்டியா? ஹவ் யூ கிவன்? இப்போ நான் இந்த சென்டென்ஸை டெவலப் பண்ண போகிறேன். இதுக்கு அடுத்து நான் என்ன சொல்லணும் அதை அப்படியே நீங்கள் இங்கிலீஷ்க்கு மாற்றி கடைசியில் சேர்த்து சொல்லுங்கள். இதை நீங்கள் மட்டும் இல்லை, வியூவர்ஸ் நீங்களும் இருந்த இடத்துல இருந்தே ட்ரை பண்ணுங்கள். எங்க இப்போ சொல்லுங்கள். நீ எழுதிட்டியா? ஹவ் யூ ரிட்டன்? நீ உன்னுடைய விலாசத்தை எழுதி விட்டாயா? ஹவ் யூ ரிட்டன் யுவர் அட்ரஸ்? நீ சாப்பிட்டியா? ஹவ் யூ ஈட்டன்? நீ உன்னுடைய காலை உணவை சாப்பிட்டு விட்டாயா? ஹவ் யூ ஈட்டன் யுவர் பிரேக்ஃபாஸ்ட்? இப்போ இதே மாதிரி நான் இன்னும் நிறைய சென்டென்சஸ் சொல்ல போகிறேன். நீங்கள் கூட சேர்ந்து பேசுங்க. நீ பார்த்துட்டியா? ஹவ் யூ சீன்? நீ லியோ பார்த்துட்டியா? ஹவ் யூ சீன் லியோ? நீ எடுத்துட்டியா? ஹவ் யூ டேக்கன்? நீ உன்னோட பாஸ்போர்ட் எடுத்துட்டியா? ஹவ் யூ டேக்கன் யுவர் பாஸ்போர்ட்? நீ செலுத்தி விட்டாயா? ஹவ் யூ பெய்ட்? நீ பள்ளி கட்டணத்தை செலுத்தி விட்டாயா? ஹவ் யூ பெய்ட் த ஸ்கூல் ஃபீஸ்? நீ செலுத்தி விட்டாயா? ஹவ் யூ பெய்ட்? நீ உன்னுடைய இஎம்ஐயை செலுத்தி விட்டாயா? ஹவ் யூ பெய்ட் யுவர் இஎம்ஐ? நீ அனுப்பி விட்டாயா? ஹவ் யூ சென்ட்? நீ உன்னுடைய அப்ளிகேஷனை அனுப்பி விட்டாயா? ஹவ் யூ சென்ட் யுவர் அப்ளிகேஷன்? நீ சப்மிட் பண்ணிட்டியா? ஹவ் யூ சப்மிட்டட்? நீ ரெக்கார்ட் நோட்டை சப்மிட் பண்ணிட்டியா? ஹவ் யூ சப்மிட்டட் த ரெக்கார்ட் நோட்? நீ அப்ளை பண்ணிட்டியா? ஹவ் யூ அப்ளைட்? நீ விசாவுக்கு அப்ளை பண்ணிட்டியா? ஹவ் யூ அப்ளைட் ஃபார் தி விசா? நீ அப்ளை பண்ணிட்டியா? ஹவ் யூ அப்ளைட்? நீ போட்டிக்கு அப்ளை பண்ணிட்டியா? அதாவது இந்த அப்ளை அப்படிங்கிற வார்த்தையை எடுத்து நம்ம தெரிஞ்சுக்கணும். ஃபார் போட்டோம்னா அதனுடைய பொருள் இக்கு, அதாவது அதுக்கு அடுத்துன்னு சொல்லுமோ அதுக்கு. ஃபார் த அப்ரூவல் அல்லது ஃபார் அப்ரூவல் அப்படின்னு சொன்னால் அனுமதிக்கு அப்படின்னு அர்த்தம். ஆக போட்டிக்கு அப்படின்னு சொல்ல விரும்பினோம்னா அந்த போட்டி அப்படிங்கிறதுக்குரிய வார்த்தை கான்டெஸ்ட். அப்போ அதை நம்ம சேர்த்து சொல்லணும். அதாவது ஃபார் த கான்டெஸ்ட் அப்படின்னு. எங்கே சொல்லுங்கள். நீ அப்ளை பண்ணிட்டியா? ஹவ் யூ அப்ளைட்? நீ போட்டிக்கு அப்ளை பண்ணிட்டியா? ஹவ் யூ அப்ளைட் ஃபார் த கான்டெஸ்ட்? நீ எடுத்துட்டியா? ஹவ் யூ டேக்கன்? நீ டிக்கெட் எடுத்துட்டியா? ஹவ் யூ டேக்கன் த டிக்கெட்? நீ சந்தித்து விட்டாயா? ஹவ் யூ மெட்? நீ முதலாளியை சந்தித்து விட்டாயா? ஹவ் யூ மெட் த ஓனர்? நம்ம இங்கே கவனிக்கணும். ஓனர் அப்படின்னு சொன்னால் சொந்தக்காரர் அல்லது உடைமையாளர் அப்படின்னு பொருள். நம்ம சம்பளம் கொடுக்குறவங்கள பாஸ் அப்படின்னு தான் சொல்லணும். அப்போ த பாஸ் அப்படின்னு நம்ம கூட சேர்த்து சொல்லணும். எங்க இப்போ சொல்லுங்கள். நீ முதலாளியை சந்தித்து விட்டாயா? ஹவ் யூ மெட் த பாஸ்? வெரி குட். நீ முடித்து விட்டாயா? ஹவ் யூ கம்ப்ளீட்டட்? நீ உன்னுடைய படிப்பை முடித்து விட்டாயா? ஹவ் யூ கம்ப்ளீட்டட் யுவர் ஸ்டடீஸ்? இங்கே கவனிக்கணும். நான் நீங்கள் முடிச்சிட்டிங்களான்னு கேட்டேன், முடித்து விட்டாயான்னு கேட்டேன். அப்போ நீங்கள் அதுக்குரிய வார்த்தை ஃபினிஷ் அப்படிங்கிறத தான் பயன்படுத்தியிருக்கணும். ஆனால் நீங்கள் கம்ப்ளீட்டட்னு சொல்லிங்க. ஆனால் நம்ம கம்ப்ளீட் அப்படின்னு சொன்னால் பூர்த்தி செய் அப்படின்னதுக்கு அர்த்தம். அதனால் நம்ம இப்படி வேணால் கேட்க முடியும். நீ உன்னுடைய வீட்டு பாடத்தை பூர்த்தி செய்து விட்டாயா? ஹேவ் யூ கம்ப்ளீட்டட் யுவர் ஹோம்ஒர்க் அப்படின்னு கேட்க முடியும். ஆனால் நீ உன்னோட படிப்பை முடிச்சிட்டியா அப்படின்னு நம்ம கேட்கும்போது ஹேவ் யூ ஃபினிஷ்ட் அப்படின்னு போட்டோம்னா அது பெட்டர் எக்ஸ்பிரஷனாக இருக்கும். இதில் இன்னொரு விஷயத்தையும் கவனிக்கணும். அதாவது படிப்பு அப்படிங்கிறது என்னென்னா நிறைய ப்ராசஸுக்கு உட்பட்டது.
அதாவது காலையில் நம்ம ஸ்கூல் காலேஜுக்கு போகணும், அங்கே சொல்கிறத எழுதணும், அப்புறம் வீட்டில் ஹோம்ஒர்க் பண்ணணும், அப்புறம் திரும்பி கொண்டு சப்மிட் பண்ணணும், பரீட்சை எழுதணும். இந்த மாதிரி நிறைய அதில் ப்ராசஸிங் இருக்குது. அது மட்டும் இல்லை, நம்ம அந்த மாதிரி ஸ்கூல் காலேஜில் படிக்கும்போதே வேறு படிப்பும் படிப்பாங்க. டியூஷன் போகிறவங்க இருக்காங்க, இது நம்ம கம்ப்யூட்டர் டைப் ரைட்டிங் இதெல்லாம் படிக்கிறவங்க இருக்காங்க. அதனால தான் நம்ம அதை ஸ்டடீஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நீ உன்னுடைய படிப்பை முடித்து விட்டாயா அப்படின்னு கேட்குறதுக்கு ஹேவ் யூ ஃபினிஷ்ட் யுவர் ஸ்டடீஸ் அப்படிங்கிறது தான் பொருத்தமான எக்ஸ்பிரஷன். எங்க இப்போ சொல்லுங்கள், நீ உன்னுடைய படிப்பை முடித்து விட்டாயா? Have you finished your studies? இப்போ அடுத்தது போகலாம். நீ போட்டியா? Have you put? நீ உப்பு போட்டியா? Have you put the salt? நீ போட்டியா? Have you put? நீ ஜீனி போட்டியா? Have you put the sugar? நம்ம இங்கே கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது. அதாவது நம்ம எதுக்கெல்லாம் ஒரு சொல்கிறோமோ அதுக்கு தான் த சொல்ல முடியும். நம்ம ஒரு பையன் அப்படின்னு சொல்கிறோம், அப்போ அ பாய் அப்படின்னு சொல்கிறோம், அதனால் நம்ம த பாய் அப்படின்னு போட்டுக்க முடியும். ஆனால் நம்ம ஒரு உப்பு, அதாவது அ சால்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறதில்ல, அதனால் த சால்ட் அப்படிங்கிறதும் வராது. அதே மாதிரி நம்ம ஒரு ஜீனி, அதாவது அ சுகர் அப்படின்னு சொல்கிறதில்ல, அதனால் த சுகர் அப்படிங்கிறதும் வராது. இதே மாதிரியே நம்ம ஒரு ராமு அப்படின்னு சொல்கிறதில்ல, அப்போ த ராமு அப்படிங்கிறதும் வராது. ஆனால் நம்ம இங்கே கவனிக்கணும், நம்ம எந்த நவுனாக இருந்தாலும் சரி அதை குறிப்பிட்டு சொன்னோம்னா அதுக்கு முன்னாடி நம்ம த போட முடியும். அப்போ த ராமு ஐ நோ இஸ் மை நெய்பர் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். அதாவது எனக்கு தெரிந்த ராமு எங்கள் பக்கத்து வீட்டுக்காரர் அப்படி வேணால் நம்ம சொல்ல முடியும். ஆக இந்த சால்ட் சுகர் அப்படிங்கிற இடத்துலலாம் முன்னாடி த போடுறோங்கிறது தேவையில்லாது. எங்க இப்போ சொல்லுங்கள், நீ உப்பு போட்டியா? Have you put salt? நீ ஜீனி போட்டியா? Have you put sugar? நீ கூட்டிட்டியா? Have you? கூட்டு அப்படிங்கிறதுக்குரிய வார்த்தை ப்ரூம். நம்ம அதனுடைய பாஸ்ட் பார்ட்டிசிபிளை சொல்லணும். அதாவது ப்ரூம், ப்ரூம்டு, ப்ரூம்டு. நம்ம ப்ரூம்டு சேர்த்து சொல்லணும். எங்கே இப்போ சொல்லுங்கள், நீ கூட்டிட்டியா? Have you broomed? நீ வாசல் கூட்டி விட்டாயா? வாசல் அப்படிங்கிறதுக்குரிய வார்த்தை எக்ஸ்பிரஷன் த ஃப்ரண்ட் யார்டு. நீங்கள் த யார்ட் அப்படின்னு சொன்னால் கூட போதும். எங்கே இப்போ சொல்லுங்கள், நீ வாசல் கூட்டி விட்டாயா? Have you broomed the yard? நீ தெளித்து விட்டாயா? Have you? நீ அந்த தெளித்து விட்டாயா அப்படிங்கும்போது தெளி அப்படிங்கிறதுக்குரிய எக்ஸ்பிரஷன் ஸ்ப்ரிங்கிள். நம்ம அதனுடைய பாஸ்ட் பார்ட்டிசிபிள் சொல்லணும். அதாவது ஸ்ப்ரிங்கிள், ஸ்ப்ரிங்கிள்டு, ஸ்ப்ரிங்கிள்டு. நம்ம இந்த ஸ்ப்ரிங்கிள் அப்படிங்கிறத சொல்லணும். எங்க இப்போ சொல்லுங்கள், நீ தெளித்து விட்டாயா? Have you sprinkled? நீ தண்ணீர் தெளித்து விட்டாயா? Have you sprinkled water? நீ போட்டையா? Have you put? நீ கோலம் போட்டு விட்டாயா? கோலம் அப்படிங்கிறதுக்குரிய வார்த்தை ரங்கோலி. நம்ம தெரிஞ்சுக்கணும், இந்த ரங்கோலி அப்படிங்கிறது ஒரு ஹிந்தி வார்த்தை. இந்த ஹிந்தி வார்த்தை எப்படி சார் இங்கிலீஷில் சேர்ந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம தெரிஞ்சுக்கணும், தமிழ் மாதிரி இங்கிலீஷ் ஒரு தனி மொழி அல்ல. அதாவது இங்கிலீஷ் இஸ் நாட் அ லாங்குவேஜ் ஆஃப் இட்ஸ் ஓன் ஆரிஜின் பியூர்லி. இது அடிப்படையில் 5 மொழிகளின் கலப்பு. அதாவது ஆங்கிலோ, செக்சன், ஃப்ரெஞ்ச், லட்டின், அப்புறம் டச். அதாவது இந்த 5 மொழிகள்லேருந்து தான் இப்போ நம்ம பேசிட்டு இருக்கக்கூடிய இந்த மாடர்ன் இங்கிலீஷ் உண்டாயிருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். இது மட்டும் இல்லை, இந்த இங்கிலீஷ் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மொழிகளின் கலப்பு. அதாவது மற்ற மொழியில் இருக்கிற வார்த்தைகளும் அதில் நம்ம பார்க்க முடியும். அப்போ நம்ம தமிழும் அதில் இருக்கா சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிச்சயமாக நீங்கள் இங்கிலீஷ் டிக்ஷனரியில் இந்த வார்த்தைகளை எல்லாம் பார்க்க முடியும். அதாவது கட்டமரம், இது நம்ம தமிழில் சொல்லக்கூடிய கட்டுமரம். அணிக்கட், இது நம்ம தமிழில் சொல்லக்கூடிய அணைக்கட்டு. ஆக நீ கோலம் போட்டையா அப்படின்னு கேட்குறதுக்கு நம்ம ரங்கோலின்னு சேர்த்து சொல்லணும். எங்க இப்போ சொல்லுங்கள், நீ கோலம் போட்டு விட்டாயா? Have you put rangoli? நீ சுத்தம் பண்ணிட்டியா? Have you cleaned? நீ ரூமை சுத்தம் பண்ணிட்டியா? Have you cleaned the room? நீ நனைத்து வைத்து விட்டாயா? Have you? அதாவது நனைத்து வை அப்படிங்கிறதுக்குரிய இங்கிலீஷ் வார்த்தை சோக். நம்ம அதனுடைய பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்மாக சேர்த்து சொல்லணும். அதாவது சோக்குடு, சோக்குடு, இந்த சோக்குடு சேர்த்து சொல்லணும். எங்க இப்போ சொல்லுங்கள், நீ நனைத்து வைத்து விட்டாயா? Have you soaked? நீ துணிகளை நனைத்து வைத்து விட்டாயா? Have you soaked the clothes? நீ துவைத்து விட்டாயா? Have you washed? நீ துணிகளை துவைத்து விட்டாயா? Have you washed the clothes? நீ அலசி விட்டாயா? Have you? அலசு அப்படிங்கிறதுக்குரிய இங்கிலீஷ் வார்த்தை ரின்ஸ். நம்ம அதனுடைய பாஸ்ட் பார்ட்டிசிபிள், அதாவது ரின்ஸ், ரின்ஸ்டு, ரின்ஸ்டு, இந்த ரின்ஸ்டு சேர்த்து சொல்லணும். எங்க இப்போ சொல்லுங்கள், நீ அலசி விட்டாயா? Have you rinsed? நீ துணிகளை அலசி விட்டாயா? Have you rinsed the clothes? நீ போட்டு விட்டாயா? Have you put? நீ துணிகளை போட்டு விட்டாயா? Have you put the clothes? நீ துணிகளை காய போட்டு விட்டாயா? காய அப்படின்னு சொன்னால் காய்வதற்கு அப்படின்னு பொருள். இக்கு அப்படிங்கிறதுக்குரிய இங்கிலீஷ் எக்ஸ்பிரஷன் டூ. டூனா இக்கு, அதுக்கு அடுத்து சொல்லுமோ அதுக்கு. டூ சென்னைனா சென்னைக்கு, டூ மதுரைனா மதுரைக்கு. அதே மாதிரி டூ ரைட் அப்படின்னு சொன்னால் எழுதுவதற்கு, டூ ஸ்பீக் அப்படின்னு சொன்னால் பேசுவதற்கு.
அப்போ காய்வதற்கு அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம டு ட்ரை சேர்த்து சொல்லணும். எங்க இப்போ சொல்லுங்கள், நீ துணிகளை காய போட்டு விட்டாயா? Have you put the clothes to dry? நீ உன்னோட நகத்தை வெட்டிட்டியா? Have you cut your nails? இங்கே இந்த கட் அப்படிங்கிறத விட ட்ரிம்டு பெட்டர் எக்ஸ்பிரஷன். ஏன்னா இந்த கட் அப்படிங்கிற வார்த்தைக்கு வெட்டு அப்படின்னு அர்த்தம். இது நம்ம எங்கே வேணாலும் வெட்டலாம். ஆனால் நுனியில் வெட்டினாலோ நறுக்குனாலோ ட்ரிம் அப்படிங்கிறது தான் பெட்டர் எக்ஸ்பிரஷன். நம்ம அதனுடைய பாஸ்ட் பார்ட்டிசிபிள், ட்ரிம்னுடைய பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ட்ரிம்டு நம்ம ட்ரிம்டு சேர்த்து சொல்லணும். எங்கே இப்போ சொல்லுங்கள், நீ உன்னோட நகத்தை வெட்டிட்டியா? Have you trimmed your nails? நீ குளிச்சிட்டியா? Have you taken your bath? இப்போ குழி அப்படிங்கிறதுக்கு இங்கே எல்லோரும் டேக் பாத் அப்படின்னு ஒரு எக்ஸ்பிரஷனாக பயன்படுத்துறதை நம்ம பார்க்க முடியும். இது அவ்வளோ நல்ல எக்ஸ்பிரஷன் இல்லை. நீங்கள் டேக் பாத் இந்த சி அப்படி சொல்ல முடியும், டேக் அ ஷவர் அப்படின்னு கூட நம்ம சொல்ல முடியும். ஆனால் சோப்பு போட்டு அழுக்கு போக ரசித்து நிதானமாக குளித்தோம்னா அதுக்கு சரியான எக்ஸ்பிரஷன் ஹேவ் பாத். இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த ஹேவ் அப்படிங்கிற வார்த்தையுடைய பாஸ்ட் பார்ட்டிசிபிளை சேர்த்து சொல்லணும். அதாவது ஹேட் இந்த ஹேட் சேர்த்து சொல்லணும். எங்க இப்போ சொல்லுங்கள், நீ குளிச்சிட்டியா? Have you had your bath? எஸ். இப்போ இதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங் பீஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் இருக்குது. இந்த பாத் சம்மந்தப்பட்ட வார்த்தையை பொறுத்த வரைக்கும் இதில் நம்ம 2 வார்த்தையை பார்க்க முடியும். பாத் அப்படிங்கிறதுல ஈ சேர்ந்துருக்கு. இந்த வார்த்தையை நம்ம பேத் அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணுறோம். அடுத்த வார்த்தை பாத், இதில் ஈ இல்லை. இந்த சொன்ன வார்த்தைக்கு அர்த்தம் குளிப்பாட்டு. இந்த 2வது சொன்ன வார்த்தைக்கு அர்த்தம் குளியல், குளிக்கின்ற. இது அமெரிக்கன் இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும். ஆனால் பிரிட்டிஷ் இங்கிலீஷில் இந்த 2வது சொன்ன வார்த்தைக்கே குளிப்பாட்டு, குளியல், குளிக்கின்ற அப்படிங்கிற அர்த்தமெல்லாம் வரதை நம்ம பார்க்க முடியும். ஸோ நீ குளிச்சிட்டியா அப்படின்னு கேட்குறதுக்கு ஹேவ் யூ ஹேட் யுவர் பாத் அப்படிங்கிறது சரியான எக்ஸ்பிரஷன். நீ தயாராகிட்டியா? Have you? தயாராகு அப்படிங்கிறதுக்கு நம்ம கெட் ரெடி அப்படின்னு சொல்லணும். இங்கே இந்த கெட் அப்படிங்கிற வார்த்தையினுடைய பாஸ்ட் பார்ட்டிசிபிளை சேர்த்து சொல்லணும். அதாவது கெட் காட் நம்ம இந்த காட் சேர்த்து சொல்லணும். அப்போ நீ தயாராகிட்டியான்னு கேட்குறதுக்கு ஹேவ் யூ காட் ரெடி அப்படின்னு சொல்லணும். இங்கே இப்போ சொல்லுங்கள், நீ தயாராகிட்டியா? Have you got ready? இப்போ நீங்கள்லாம் இங்கிலீஷ் பேச தயாராக இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் நீங்கள் கவனிக்கணும், இப்படி படிக்கிற படிப்புக்கு பேர் ரேண்டம் ஸ்டடீஸ். ஏன்னா இதில் 1-2 விஷயம், நீ இதை செஞ்சுட்டியா, படிச்சிட்டியா, எழுதிட்டியா, அந்த மாதிரி ஒரு பேட்டர்னை பற்றி மட்டும்தான் நம்ம பேசுகிறோம். ஆனால் இந்த மாதிரி நிறையா இருக்குது. அவ்வளோ நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா தான் நல்லா ஃப்ளூயண்ட்டாக இங்கிலீஷ் பேச முடியும். அதையெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு சிஸ்டமேட்டிக் ஸ்டடீஸ் தேவை. அதாவது முறைப்படியான படிப்பு தேவை. இந்த முறைப்படியான படிப்பு எங்ககிட்டேருந்து வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இங்கே திரையில் தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். Hope you understood the concept and enjoyed learning. We shall meet again.